මගේ නම ශ්‍රීරාම් මාකසර වත්ත පාල කොටස ඉන්නේ මේ වතුකර ජනතාවගේ ජීවන් තොන්නම එමෙති අපේ වෙනුවෙන් මේ පඩිය දෙන කතා කරපයකට එයාට අධිකරණයට අපි ගරු කරනවා ඒ වුණාට අධිකරණයෙන් තීරණය දීලා තිනවා එයාව අරස් කරලා මේ පොලිසියට බාර දෙන්න කියලා එහෙම අරස් කරත් අද දවසේ මේ ඊළඟ දවසේ අපි මේ නූරේලිය මහනගරයට අපේ වතුකර ජනතාවම පළපාලින් එනවා එයා වෙනුවෙන් මොන අපි වෙලා සටන් කරනවා එයා අපේ වෙනින් කතා කරන්නේ අපි ඒ නිසා එයා වෙනින් එයා මේ අපේ වෙනින් කතා කරනවා එයා නිදාස් කරන්න කියලා අධිකරණයෙන් ඉල්ලනවා අපි අධිකරණයට කරු කරනවානේ ඒ වාගේ අපිට අපේ වෙනින් එයා වෙලා කතා කරේ ඒ නිසා එයා ගැන කතා කරේ නැහැ ඒ නිසා අපි අනිවාර්යයෙන්ම එයා වෙනුවෙන් ඒට එයා අරස් කරත් අපි අනිවාර්යයෙන්ම නුවරඑළිය මහනගරයට මිනිස්සු අපි වතකර මිනිස්සු ඔක්කොම එනවා අපි අහිංසක මිනිස්සු අපි පඩි වෙනුවෙන් තමයි කතා කරන්නේ මේ වෙනකම් අපේ පඩි දෙයක් මේ එකතු කරලා ගිය කරි දුවිලා නැහැ අපිට ඒ නිසා තමයි මේ ප්‍රශ්නයට අපි මේ අදත් මේ රුපියල් අච්චයකට අපි මේ මෙච්චර දුක් විඳින්න අයියා වෙනුවෙන් ඉන්නේ මේ නිසා තමයි එයා අපේ වෙනුවෙන් ගියේ වෙන මොකටවත් ගියේ නැහැ එයා මරන්න කොටන්න ගියේ නැහනේ ඒ නිසා එයා වෙනුවෙන් අපි මේ ඉදිරියට එන මේකට අපි මුණ දෙනවා. நான் வந்து சுரேஷ் நான் வந்து சிடபிள்ஸ் தலைவர் நாங்கள் வந்து இதுக்கு இது பண்ணியிருக்கோம் எங்கள் ஜீவன் சேரை நேற்று கைது செய்து இன்று கோர்ட்டில் ஆஜர்படுத்துமாறு சொல்லியிருக்காங்க அவர் வந்து எங்களுக்காக தான் போயிட்டு காய்ச்சார் சம்பளம் வேணும்னு அதுக்குன்னு போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க யாரையும் அடிக்கலை போகலை இது பண்ணலை நாங்களும் தான் போயிருந்தோம் இப்போ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஆஜர்படுத்த சொல்லியிருக்காங்க அவர் இன்றைக்கி வந்து அடையாளம் இப்போ வேலையை நிறுத்தம்னு நாங்கள் செஞ்சுருக்கோம் இதுக்கு மேலே அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு இது பண்ணியிருந்தால் நாங்கள் இந்த வேலை தொடரும் நாங்களும் ஊரை டவுனில் வந்து இன்னும் பெருசாக ஒரு இது செய்வோம் ஆர்ப்பாட்டம் செய்வோம் எனது பேர் கோயில பிரியா நான் கலனிவேலை பிளான்டேஷன் லோ டிவிஷனில் வேலை செய்கிறேன் எங்கள் ஜீவன் சார் எங்களுக்காக வந்து போராடியதற்காக வந்து நேற்று அரெஸ்ட் பண்ணுறதாக சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நாங்கள் வேலை நிறுத்தம் போராட்டம்னு கலனிவேலை பிளான்டேஷன் 7 டிவிஷன் எடுத்திருக்கிறோம் இதை தொடர்ந்து அவரை அரெஸ்ட் பண்ணாக்க நாங்கள் நுவரெலியா டவுனில் பெரிய போராட்டம் ஒன்றே எடுப்பதாக முடிவு செய்திருக்கிறோம். நான் மோகன்ராஜ் பேசுகிறேன் மாகாசோட்ட லோ டிவிஷனில் இப்போ நாங்கள் வந்து தோட்டத்தில் ஒரு வேலை இல்லாத ஒரு தொழிலாளியாக தான் பேசுகிறேன் தோட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு அநீதி நடந்ததை அதை எதிர்த்து ஜீவன் தொண்டமான் அவர்கள் பீட்ரு காரியாலயத்துக்கு வருகை தந்து அங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு வேண்டுகோளுக்கு இணங்கவே அவர் அன்று அந்த மக்களுக்காக பேசினார் மக்களுக்காக பேசிய ஒரு பிரதிநிதி நேற்று நூரெலியா கோர்ட்டில் நடந்த ஒரு தீர்ப்பின் போது அவரை கைது செய்து உடனடியாக ஆஜர்படுத்துமாறு கூறியிருக்கின்றார்கள் அனைத்து தொலைபேசி ஊடாக நாங்கள் அறியத்ததாக இருக்கின்றது எனவே அவரை வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி அவரை எக்காரணத்தை கொண்டு கைது செய்யும் பட்சத்திலே முழு மலையகமும் கொந்தளித்து அவருக்காக போராட்டத்தில் இறங்குவதற்கு இன்றைக்கு அடையாளம் வேலை ஒரு முன்கூட்டிய உதாரணமாக நாங்கள் சொல்ல வேண்டும் அவரை கைது செய்தால் நிலைமை மோசமாக இருக்கும் என்று நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம். மூன்பிளேன் தோட்டம் சிடபிள்யூசி தலைவர் கோவிந்தசாமி ஆகிய நான் பேசுவது என்னவென்னா நுவரெலியா போலீஸால் ஜீவன் தொண்டமான் ஐயா அவர்களை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க. ஆகையினால் நாங்கள் இன்றைக்கி அவரை அப்படி ஒரு மக்கள் பிரதிநிதியை ஆஜர் பண்ண சொன்னதுனால தோட்ட தொழிலாளியாக எங்களையும் அதே நிலைமை ஏற்படும் என்பதற்கு கண்டனம் தெரிவித்து நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். ஜீவனை அரெஸ்ட் பண்ண நீங்கள் என்ன செய்வீங்க? ஜீவனை அரெஸ்ட் பண்ண நாங்கள் மீண்டும் இதே ஒரு அந்த எங்களோட மக்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு முடிவு எடுப்போம்.